சத்தீஸ்கர் மாநிலம் கிழக்கு மத்திய இந்தியாவில் அமைந்துள்ளது. இம்மாநிலம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா மற்றும் ஒரிஷா ஆகிய 7 மாநிலங்களுடன் அதன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. கடல் அணுகள் இல்லாத நிலத்தால் சூழப்பட்ட மாநிலமான சத்தீஸ்கர் பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் 9வது பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவின் 17வது பெரிய மாநிலமாகவும் உள்ளது. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக உள்ள சத்தீஸ்கர் நாட்டின் மிகப்பெரிய நிலக்கரி வளத்தை கொண்டுள்ளது மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு மின்சாரம், ஸ்டீல் மற்றும் நிலக்கரியை வழங்கி வருகிறது. சத்தீஸ்கரின் நிலப்பரப்பு மக்கள், மதம், அரசியல், வரலாறு, கலாச்சாரம், பொருளாதாரம் உள்ளிட்ட பலவற்றை பற்றிய மேலும் பல ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். சத்தீஸ்கரின் பண்டைய வரலாறு கிமு 3ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு காலத்தை பரிந்துரைக்கிறது. இதற்கு சான்றாக இம்மாநிலத்தின் ராம்கர் மலையில் காணப்படும் பழங்கால சீதாபெங்கா குகைகள் இருக்கின்றன. இது பண்டைய இந்தியாவின் நாடக அரங்கு கட்டிடக்கலையின் ஆரம்பகால எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். சத்தீஸ்கர் அமைந்துள்ள பகுதி தக்ஷிண கோசலா என்றும் அழைக்கப்படுகிறது. இது ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்த சத்தீஸ்கரை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று 1920களில் குரல்கள் எழுப்பப்பட்டன. அந்த குரல்கள் 1990களில் தீவிரமடைந்து சத்தீஸ்கர் ராஜ்ய நிர்மாண் மாஞ்சி என்ற அமைப்பு நிறுவப்பட்டு தனி மாநில கோரிக்கை வலுப்பெற்றதை தொடர்ந்து 2000வது ஆண்டு நவம்பர் 1ஆம் நாளன்று இந்தியாவின் 26வது மாநிலமாக சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. 1,35,192 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் ராய்ப்பூர் நகரம் அமைந்துள்ளது. 33 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள சத்தீஸ்கர் 90 சட்டமன்ற தொகுதிகளையும் 11 மக்களவை தொகுதிகளையும் 5 மாநிலங்களவை தொகுதிகளையும் கொண்டுள்ளது. சுமார் 2,94,37,000 பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் அதிகாரபூர்வ மொழியாக ஹிந்தியும் கூடுதல் மொழியாக சத்தீஸ்கரியும் உள்ளது. மக்கள் தொகையில் சுமார் 93% ஹிந்து மதத்தையும், சுமார் 2% பேர் இஸ்லாத்தையும், சுமார் 2% பேர் கிறிஸ்தவ மதத்தையும் பின்தொடர்கின்றனர். பட்டியலின மக்களை அதிகம் கொண்ட மாநிலமாக சத்தீஸ்கர் உள்ளது. இம்மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 50% பட்டியலின மக்களாவர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பொருளாதாரம் சுரங்க தொழில், விவசாயம், மின்சார உற்பத்தி மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் தங்கியுள்ளது. இம்மாநிலத்தில் நிலக்கரி, இரும்புத்தாது, டோலமைட் மற்றும் பிற முக்கிய கனிம வளங்கள் நிறைந்திருக்கின்றன. நாட்டின் மொத்த ஸ்டீல் உற்பத்தியில் இம்மாநிலம் 15% பங்களிக்கிறது. அரிசி உற்பத்தியிலும் இம்மாநிலத்தின் பங்கு அதிகம். இம்மாநிலத்தில் பாயும் மகாநதி, கோதாவரி மற்றும் சோன் ஆகிய பெரிய நதிகள் விவசாயத்தை வளமாக வைத்திருக்க உதவுகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தின் கபீர்தாம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது போராம்தியோ கோவில். 11ஆம் நூற்றாண்டில் நாகவம்ச மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் முழுவதுமாக ஒரே கல்லால் ஆனது. நுணுக்கமான சிற்ப கலையுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோவிலின் முக்கிய அம்சம் பாலியல் உறவை சித்தரிக்கும் அதன் சிற்பங்களாகும். இந்த காரணத்தால் இது கஜுராஹோ ஆஃப் சத்தீஸ்கர் எனவும் அழைக்கப்படுகிறது. சத்தீஸ்கரின் வளமான கலாச்சாரம் உள்ளூர் மக்களின் வாழ்க்கை முறையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெளிப்படுகிறது. இம்மாநிலம் அதன் தனித்துவமான நடன பாணிகள், உணவு வகைகள் மற்றும் இசையை கொண்டுள்ளது. பாண்டவாணி என்பது சத்தீஸ்கரின் தனித்துவமான கிராமிய இசைப்பாணியாகும். இது மகாபாரதத்தின் கூறுகளை பாடல் வடிவில் வெளிப்படுத்துகிறது. ராட், நச்சா, பந்தி மற்றும் சூவா நடன பாணிகள் இப்பகுதியில் மிகவும் பிரபலமாக உள்ளன. வண்ணங்களின் மீதான இம்மாநில மக்களின் காதல் அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெளிப்படுகிறது. அவர்கள் பல வண்ணங்களில் ஆடைகளை அணிகின்றனர். மக்கள் எளிமையானவர்களாகவும் நட்பானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் உள்ளனர். சத்தீஸ்கர் நாட்டிலேயே அதிக காடுகளை கொண்ட மாநிலங்களுள் ஒன்று.
இம்மாநிலத்தின் பதிவு செய்யப்பட்ட வனப்பகுதி 59,772 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது மாநிலத்தின் மொத்த பரப்பளவில் 44.2% ஆகும். இந்த காடுகள் புலி, சிறுத்தை, எருமை, காட்டு நாய், ஹைனா உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு தாயகமாக உள்ளது. பஸ்டார் துசேரா என்பது சத்தீஸ்கரின் மிக பெரிய பண்டிகையாகும். இம்மாநிலத்தின் உள்ளூர் கடவுளான மா தண்டேஸ்வரி எனும் பெண் தெய்வத்தை கொண்டாடும் இந்த திருவிழா 75 நாட்களுக்கு நீடிக்கும். சத்தீஸ்கரின் மெயின்பட் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி உள்ளது. ஜல்ஜாலி அல்லது பவுன்சிங் லேண்ட் என்றழைக்கப்படும் இந்த நிலப்பகுதியில் ஒருவர் குதித்தால் இது ஒரு டிராம்போலினை போல செயல்பட்டு குதிப்பவரை மேல் நோக்கி உந்துகிறது. சத்தீஸ்கரில் உள்ள இந்திர கலா சங்கீத் விஸ்வ வித்யாலயா இந்தியாவிலேயே இசை மற்றும் நடனத்திற்கென பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகமாகும். இது இம்மாநிலத்தின் கைரகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பஸ்டார் மாவட்டத்தில் சித்ரகோட் நீர்வீழ்ச்சி உள்ளது. 95 அடி உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சியானது இந்தியாவின் மிக அகலமான நீர்வீழ்ச்சியாகும். மழை காலத்தில் கிட்டத்தட்ட 980 அடி அகலத்தை எட்டும் இந்த நீர்வீழ்ச்சியின் பரவலான குதிரை குழம்பு போன்ற வடிவம் காரணமாக இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரமான ராய்ப்பூர் நகரம் IIT, IIM, NIT மற்றும் எய்ம்ஸ் ஆகிய 4 முக்கிய கல்வி ஸ்தாபனங்களையும் கொண்டுள்ள இந்தியாவின் ஒரே நகரம். சுவாமி விவேகானந்தரின் பிறப்பிடமாகவும் அறியப்படும் இந்நகரம் சத்தீஸ்கரின் முக்கிய வர்த்தக மையமாக செயல்படுகிறது. ராய்ப்பூர் நகரின் தென்கிழக்கே சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் எதிர்கால வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தல்களுக்கான திட்டங்களுடன் நவீனமயமாக உருவாக்கப்பட்டு வரும் நவா ராய்ப்பூர் நகரம் ராய்ப்பூர் நகருக்கு மாற்றாக புதிய தலைநகரமாக செயல்பட உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் இன்னமும் பழமையான மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும் 40க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களின் தாயகமாக உள்ளது. ஒவ்வொரு பழங்குடி இனத்துக்கும் தனித்தனி மரபுகள், சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உள்ளன. இது இம்மாநிலத்திற்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை வழங்குவதுடன் பழங்குடியினர் சுற்றுலாவிற்கும் சிறந்த இடமாக உள்ளது. சத்தீஸ்கரில் அமைந்துள்ள மெயின்பட் கிராமம் குறிப்பிடத்தக்க திபெத்திய மக்கள் தொகையை கொண்டுள்ள இடமாகும். இங்கு சுமார் 1400 முதல் 2300 வரையிலான திபெத்திய அகதிகள் வசிக்கின்றனர் மற்றும் இங்கு மாநிலத்தின் ஒரே புத்த கோவிலும் உள்ளது. இங்கு திபெத்திய மக்களின் தலைவரான தலாய் லாமா வருகை தந்ததன் மூலம் திபெத்திய வரலாற்றில் சத்தீஸ்கரின் மெயின்பட் கிராமம் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்துள்ளது. ராம்கர் மற்றும் சீதாபெங்கா குகைகள் இம்மாநிலத்தின் சர்குஜா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதிகாசமான ராமாயணத்தின் மைய பாத்திரமான ராமரும் அவரது மனைவி சீதையும் 14 வருட வனவாசத்தின் போது இந்த குகைகளில் தங்கியிருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த குகைகளுக்கு முன்னால் பிறை வடிவில் வெட்டப்பட்ட படிக்கட்டுகளை ஒத்த கல் பெஞ்சுகள் உள்ளன. இந்த குகைகளை பற்றிய பல சுவாரஸ்யமான கதைகளை உள்ளூர்வாசிகள் சொல்கின்றனர். கோசா பட்டு நெசவு சத்தீஸ்கரின் பெருமையாக இருந்து வருகிறது. கோசா என்பது இம்மாநிலத்தில் பிரத்யேகமாக உற்பத்தி செய்யப்படும் பட்டின் ஒரு தனித்துவமான வடிவமாகும். இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அரிய வகை பட்டுப்புழுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கோசா பட்டு துணிகள் அவற்றின் சிறந்த தரம் மற்றும் நீடித்த தன்மைக்கு பிரபலமானது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் சினிமா துறையை சோலிவுட் என்று குறிப்பிடுகின்றனர். உள்ளூர் சத்தீஸ்காரி மொழியில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் பெரும்பாலும் இம்மாநிலத்திற்கு வெளியே ரிலீஸ் ஆவதில்லை. 1965 உருவான சோலிவுட்டின் முதல் திரைப்படம் கஹி தேபே சந்தேஷ் என்பதாகும். சத்தீஸ்கரின் சிர்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள லக்ஷ்மன் கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் பழமையான கோவிலாகும். இந்த கோவில் அதன் பெயரில் லக்ஷ்மன் என்பதை கொண்டிருந்தாலும் இது ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். தலா என்பது சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். இது தேவ்ராணி மற்றும் ஜத்தானி கோவில்கள் மற்றும் தனித்துவமான ருத்ரசிவன் சிலைக்கு பெயர் பெற்றது. பாதி சிதைந்த நிலையில் உள்ள இந்த பழமையான கோவிலில் காணப்படும் ருத்ரசிவன் சிலை உடல் முழுவதும் பல முகங்கள், மிருகங்கள் மற்றும் பூச்சிகளின் கலவையுடன் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
சத்தீஸ்கரின் கரியாபந்த் மாவட்டத்தில் உள்ள மோர்டா கிராமம் அதன் மிகப்பெரிய சிவலிங்கத்திற்காக பிரபலமானது. பூதேஸ்வர் சிவலிங்கம் என்று அழைக்கப்படும் இது ஒவ்வொரு ஆண்டும் 6 முதல் 8 இன்ச் வளர்வதாக நம்பப்படுகிறது. தற்போது இது 18 அடி உயரமும் 20 அடி அகலமுமாக உள்ளது. இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு குடம் தண்ணீரை வார்த்தால் அனைத்து கவலைகளும் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. சத்தீஸ்கரின் முக்கிய யாத்திரை ஸ்தலமாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் கருதப்படுகிறது டோங்காகர் நகரம். இந்நகரில் உள்ள பம்பலேஸ்வரி கோவில் 1600 அடி உயரம் உள்ள மலை உச்சியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஏராளமான யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது.